ஆர்கானிசம்ஸ் ஆர் ஜஸ்ட் அல்காரிதம்ஸ் அப்படிங்கிற யுவல் நோவா ஹராரியோட வார்த்தை என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. மனுஷங்களாகிய நாமெல்லாம் பேசுறது, நடந்துக்கிறது, ஏன் யோசிக்கிறது கூட எனக்கு சயின்ஸை வச்சு ப்ரோக்ராம் பண்ண முடியுது. இந்த மேட்ரிக்ஸ் படத்துல வர்ற மாதிரி நீங்க, நானு, சீன அதிபர், அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்னு எல்லாரையும் ஒரு கம்ப்யூட்டர் கோடா மாற்ற முடியும், கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற இந்த விஷயத்த முதல்ல படிக்கும்போது ஒருத்தனுக்கு எப்படி இருந்திருக்கும். மண்டகாய வைக்கிற இந்த யோசனை என் மனசுக்குள்ள ஓடுனதுல இருந்து எனக்கு எச்சு முடுங்கவே 7 நாள் ஆச்சு. இதுல இருந்து முழுசா வெளியே வர்றதுக்கு முன்னாடி டேனியல் கான்மேன், நோபல் பரிசு வாங்கின தாத்தா, அவர் எழுதின திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படிங்கிற புத்தகத்தோட என் வீட்டு வாசல்ல நின்று காலிங் இருக்கிறார். என்னன்னு கேட்டா, தம்பி, இந்த யுவல் நோவா ஹராரி எழுதின சேப்பியன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு மனுஷன் மூளைக்கு எவ்வளவு சக்தி பாருங்க அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சீன் இல்ல. நாம நினைக்கிற அளவுக்கு மனுஷனாகிய நாம அவ்வளவு பெரிய அறிவாளி கிடையாது. ஒரு எளிய கூட சாதாரண ஒரு மனுஷனை ஏமாத்திட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அட சும்மா சொல்லாதீங்க தாத்தா அப்படின்னு கலாச்சி விட்டலான்னு பார்த்தா டேபிள் மேல ஆதாரத்தை தூக்கி அள்ளி வீசுறாரு. எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் ரிசர்ச் பேப்பர்ஸ். மீசை வச்சா இந்திரன், மீசை இல்லாட்டி சந்திரன் அப்படின்னு நம்மளையெல்லாம் தேங்காய் சிங்காசனம் ஆக்கி நம்ம மண்டைக்குள்ளேயே நம்ம மூளை எப்படியெல்லாம் தில்லுமுள்ளு ஆடுது அப்படின்னு புட்டு வச்சிருக்கிறாரு. அட அவ்வளோ பரிதாபமான ஆடானு அப்படின்னு ஆடி போய் நிக்கையில ஆடி கார் ஒண்ணு நடிச்சு நிக்குது. உள்ள இருந்து முஸ்தபா சுலைமான், கூகுள் டீப் மைண்டோட கோ ஃபவுண்டர், அவர் இறங்கி அவர் எழுதின அந்த கம்மிங் வே புத்தகத்தை கையில கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் ஃபார் அவர் பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டு போறாரு. அதெல்லாம் இவர் பிரைட் ஃபியூச்சருக்கு பதிலாக அவர் பிரைட் ஃபியூச்சர். யோசிச்சு புக்கை திறந்தா அதுல அவர் என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, மனுஷன் எதெல்லாம் தன்னோட அசுரபலம் அப்படின்னு நினைச்சானோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து வீட்டுல ஒரு செல்ல பிராணி வளர்க்குறான். அதாவது நம்ம டேட்டாவை சாப்பாடா போட்டு நம்ம எல்லாருமே அந்த செல்ல பிராணியை வளர்க்குறோம். சாட் ஜிபிடி, ஜெமினி மாதிரி ஏதோ நாய் பொண்ணுன்னு நினைச்சு நம்ம வளர்க்குறது ஆக்சுவலா ஒரு டிராகன். இன்னைக்கு என்னதான் அது நமக்கு செல்ல பிராணியா இருந்தாலும் நாளைக்கு அது ஒரு நெருப்ப கட்டுற டிராகனா மாறும். இந்த டி ராகவனா இருந்து டிராகனா மாறுற நம்ம பிரதீப் ரங்கநாதன் மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாம் அது நல்லவனா மாறாது. அதனால ஆரம்பத்துல இருந்தே அதை நல்ல பிள்ளையா எத்திட்டு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. இப்ப ஏன் அவர் பிரைட் ஃபியூச்சர்னு சொல்லி அவரையும் சேர்த்து சொன்னாரு அப்படிங்கிறது இப்ப நல்லா புரியுது. ஆனா இவ்வளவு இருக்கா, இது தெரியாம நம்ம எதையோ பேசிட்டு இருக்கிறோமே. இதெல்லாம் தெரியாம இந்த நாடு எப்படி வல்லரசு ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு நாடு வல்லரசு ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு நம்ம ரகுராம் ராஜன் அவர் எழுதின பிரேக்கிங் மூல் அப்படிங்கிற புத்தகத்தை கையில கொடுத்து போறாரு. தம்பி, அதோட சேர்த்து இதையும் படி அப்படின்னு டேரன் ஏஸ்மோகலும் ஜேம்ஸ் ராபின்சனும் அவங்க எழுதின ஒய் நேஷன்ஸ் ஃபெயில் அப்படிங்கிற புத்தகத்தையும் தூக்கி மடியில வச்சுட்டு போறாங்க. இதெல்லாம் படிக்கும்போது நாடாளுமன்றத்துல நிறைவேற்றுற மசோதால இருந்து நம்ம ஊர் வள்ளுவர் கூடத்துல நடக்கிற போராட்டம் வரைக்கும் எல்லாமே எதுக்கு, ஏன், எந்த அளவுல முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது. அதோட முக்கியமா ஒரு நாடு வல்லரசு ஆகணும்னா அந்த நாடு கை கொள்கிற பொருளாதார கொள்கைகள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தெளிவா நமக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓகே, இவ்வளவுதான்டா உலகம் அப்படின்னு எல்லாத்தையும் டேபிள் அடுக்கி வைக்கும்போது தெனாவட்டான குரல்ல நீல் கிறிஸ் டைசனும் அப்படியே ஐஸ்கிரீம்ல தேன் தடவன குரல்ல பிரைன் காக்ஸும் அவங்க எழுதின புத்தகத்தை ஆளு பண்ண கையில கொடுத்துட்டு, அதுக்கு முன்னாடி தம்பி எங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி எங்க தலையை படிச்சிரு அப்படின்னு கார்ல் சாகனுடைய காஸ்மஸ் புத்தகத்துக்கு பில்டப் கொடுத்துட்டு போறாங்க. கார்ல் சாகன் ஜீனியஸ். நாசா விண்வெளிக்கு அனுப்பின Voyager 1 பிப்ரவரி 14, 1990 பூமியில இருந்து 640 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருந்து எடுத்த ஒரு புகைப்படத்தை, ஒரு போட்டோவை உலகத்துக்கு காமிக்கிறார். நல்லா ஒத்து பாருங்க, அந்த தூசு மாதிரி தெரியுது பாருங்க, டாட் டேல் ப்ளூ டாட், அதுதான் நம்ம உலகம் அப்படின்னு எல்லாரும் மாதிரியும் சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா, அந்த பீச்ல நம்ம எல்லாம் ஒரு சின்ன விரலை தொட்டு வைக்கும்போது நம்ம கையில ஒரு மணல் துகள் ஒட்டும்ல, அந்த அளவுக்கு தான் இந்த பிரபஞ்ச வழியில நம்மளோட ஒட்டுமொத்த பூமியும் அப்படின்னு அவர் நமக்கு புரிய வைக்கிறார். இதெல்லாம் தெரியும் போது நாம நடக்கிற இந்த சர்க்கஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பிலாசபிக்கல் சைலன்ஸ்ல அப்படியே மனசு கரைஞ்சு போகுது. வாய்மையின் குரல்ல இதுவரைக்கும் நிறைய அரசியல் தலைப்புகள்ல நம்ம பேசியிருக்கிறோம். அப்பப்ப அறிவியல், தொழில்நுட்பம் அப்படின்னு 1-2 விஷயங்களை தொட்டிருந்தாலும் நம்ம பெரும்பாலான அரசியல் தலைப்புகளை தான், அதுவும் உண்மைகளின் அடிப்படையில, தரவுகளின் அடிப்படையில பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் சரியா 1 வருடத்துக்கு மேல இந்த இடைவெளி என்னைய அமைதியாக்குச்சு. நிறைய புத்தகங்களை வாசிக்க வச்சது. நான் படிச்ச இந்த உலகத்தரமான நான் ஃபிக்ஷன் புத்தகங்கள், பெரும்பாலும் ஆங்கில புத்தகங்கள், எனக்கு நிறைய விஷயங்களை தெரிய வச்சது. என்னுடைய பார்வையை, என்னுடைய கோணத்தை மாத்துச்சு. நாம பேசுற அரசியலை விட நம்ம தமிழ் தளத்துல இந்த ஊடக வழியில பேசாம இருக்கிற இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமா எனக்கு பட்டுச்சு. அதனால இதுவரைக்கும் வாய்மையின் குரல் அப்படின்னு இருந்த அந்த சேனலோட பேரை அறிவின் குரல் அப்படின்னு மாத்தி உலகத்தை புரட்டி போடுற அறிவியல், தொழில்நுட்பங்கள் மற்றும் உலகின் தலை சிறந்த புத்தகங்களை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வழக்கம் போல இதுக்கும் உங்களோட ஆதரவு இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வாங்க ஜாலியா உலக அறிஞர்களுடைய கையை பிடிச்சிட்டு காலார ஒரு நடை பயணம் போலாம்.